ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் சினிமாக்காரனா பிறக்கணும். இந்த உலகத்தில் சினிமாவை தவிர மகிழ்ச்சி தரக்கூடிய தொழில் வேற எதுவும் இல்லை. உங்கள் பாசத்திற்குரிய திரு பாரதிராஜா அவர்கள் நேற்று விடை பெற்றார். ஜூன் 10ஆம் தேதி இவர் மறைந்தார் அப்படின்றது சினிமா துறையில வட்டாரத்துல ஒரு துயர சம்பவம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க மக்களுக்கும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நேத்திக்கு நடந்தது. 1977 இருந்து 2020 வரைக்கும் சுமார் எக்கச்சக்க படங்களை இவர் இயக்கியிருக்காரு. கிராமத்து மண்ணின் இயக்குனர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிராமத்து மண்ணின் வாசனைய அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இவர் இயக்குற படங்கள்ல கதாநாயகியோட பேர் 6 லெட்டர்ல தான் ஆரம்பிக்கும். ராதிகா, ராதா, ரேவதி இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அடுத்து இவர் டைரக்ட் பண்ண படங்கள் 16 வயதினே படங்கள்ல தொடங்கி 16 வயதினே படத்தை பத்தி சொல்லணும்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கமல் அப்போ ஒரு ஃபேமஸான ஒரு நடிகரா இருக்கிறார். அவர் சின்ன வயசுல இருந்தே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு 25 lakhs சேலரி கொடுத்துருக்காங்க. பட் ரஜினிக்கு குறைவான சம்பளம் அப்படின்றதுனால கவனிப்பு கமலுக்கு அதிகமா இருந்திருக்கு, ரஜினிக்கு கம்மியா இருந்திருக்கு. இப்ப ரஜினி உச்சக்கட்ட நடிகரா ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வளர்ந்துருக்காரு. அது வேற விஷயம். அடுத்து நடிகர் அப்படின்ற விதத்துல நம்ம வீட்டு பிள்ளை திருச்சிற்றம்பலம், எஸ்பெஷலி திருச்சிற்றம்பலம் படத்துல அவர் பெர்ஃபார்ம் பண்ணதை பல பேர் கொண்டாடி இருக்காங்க. அப்ப அவருக்கு என்ன எண்ணம் தோண்டி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பல ஆண்டு வருஷத்துக்கு அப்புறமா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் பாரதிராஜா அப்படின்னு சொல்லலாம். இவர் கடைசியா ஆக்ட் பண்ண படம் எது அப்படின்னா மலையாளத்தில் மோகன்லாலோட தொடரும் அப்படின்னு சொல்லி 2025 ரிலீஸ் ஆச்சு. பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னா, நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர் இறைவனிடம் சென்றடைந்தார் அப்படின்னா அடுத்து ஒரு சில மாதங்கள்லயோ இல்ல சில வருடங்களையோ ஒரு ஆண்டுகள்லயோ அவங்களுக்கு சார்ந்த ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் சென்ற வருடம் மனோஜ் அவர்கள் இறந்தாரு. இந்த வருடம் பாரதிராஜா இறந்திருக்காரு. ஸோ இவரோட படைப்பு எப்படி ஒரு பாலு மகேந்திரா, ஒரு பாலச்சந்திரன் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இவரும் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்கள விட இவர் பாப்புலரா இருக்காரு அப்படின்றதுக்கான காரணம் இவர் நடிகராகவும் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே ஒரு ஆக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் தெரிஞ்சிருக்கு. இவர் முதல் முறையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். சிவாஜி கணேசன் ஆக்ட் பண்ணியிருப்பாருங்க. அந்த படத்துக்கு இவரே சொத்தெல்லாம் வித்து படத்தை வெளியிட்டு இருக்காங்க. அந்த படம் இவருக்கு லாபம் அடைஞ்சிருக்கு. இன்னொரு படம் கார்த்தி அவர்கள் நடிச்சிருந்தாரு. அந்த படம் இவரே சொத்தெல்லாம் வித்து மீண்டும் படத்தை வெளியிடலாம் அப்படின்னு வெளியிட்டு அது நஷ்டம் அடைஞ்சிருக்கு. இப்ப ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் இவங்க ரிவ்யூ பண்ணதுனால என் படம் சரியா போகல அப்படின்னு சொல்றது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதை தான் எடுத்து சொல்லியிருப்பாங்க. சினிமான்றது முன்ன 2000 இருந்ததுக்கும் இப்போ 2026 இருந்ததுக்கும் மாறி இருக்கு. இப்போ இந்த சோசியல் மீடியா டெக்னாலஜிலாம் வந்ததுனால தான் என் படம் சரியா போகல அப்படின்லாம் இல்லை. இப்போ 2000 வெளிவந்த ஒரு படம் படம் சரியா இல்லை அப்படின்னா சரியா இல்லைதான்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ 2026 நடந்துட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, மறுபக்கம் இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸுடைய மைண்ட் செட் மாறி இருக்கு அப்படின்றது வேணா சொல்லலாம் மொழிய. ஆனா ஒரு படத்தோட ரிவ்யூவின் காரணமாக படம் சரியா போகல அப்படின்றது தவறான செயல். சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜமான விஷயம்தான். பாரதிராஜா நேத்திக்கு இறந்திருக்காரு. ஸோ இதன் காரணமா சினிமா வட்டாரத்துல பல பேர் ரொம்ப சோகம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய் போயிருக்காங்க, தென்கருணாஸ் போயிருக்காங்க, இப்படின்னு நிறைய பேர் போயிருக்காங்க. முக்கியமா எஸ்பெஷலி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் போய் முத்தமிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு இயக்குனரா பெருசா படங்கள் என்னதான் அவர் பண்ணாம இருந்திருந்தாலும் கூட பாரதிராஜா கூட ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ குருநாதன் அப்படின்றதுனால ஒரு மரியாதை செலுத்தும் விதமா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பாரதிராஜா சினிமா விட்டு விலகி இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலாக ராதிகா சரத்குமார் அவங்கள மீட் பண்ணி இப்போ சமீபத்தில் பிப்ரவரி மாதம்
28ஆம் தேதி தாய் கல்வி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படம் பார்த்துட்டு நேஷனல் அவார்ட் வாங்குற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காங்க. நேஷனல் அவார்டை பற்றி சொல்லணும்னா கடந்த வருஷமே கொடுத்தது வந்துட்டு எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா முன்ன கொடுக்குற அளவுக்குலாம் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சிறந்த படங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது.